ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு கார்டன் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நம்ம ஜூலை நடுவில் நிற்கிறோம். ஸோ வீடியோ இப்போ வரும் தெரியல, மேபி ஒரு வாரம் கழிச்சு வரும். ஸோ இப்போ வந்து ஜூலை நடு பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிச்சிச்சு. ஆனால் ஏதோ நல்ல காலம், இப்போ மப் அடிக்குது. நல்ல ஒரு குளிர்மை, நல்ல ஒரு மழை வந்து லைட்டாக அடிச்சிச்சு. பெருசாக இல்லை, லைட்டாக அடிச்சிச்சு. ஆனால் அந்த குளிர் காற்றையும் அப்படி கொண்டு வந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ எல்லாம் இரவு படுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்ல அந்த கூலிங் டைம் இரவில் அப்படியே ஒரு டீ ஒன்று குடிச்சிக்கிட்டு வெளியில் டெராஸில் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீலிங். இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னா கார்டனில் பெரிய வெங்காயம் புடுங்கணும். அண்ட் முதல் நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பின்னால் வாழை தெரியுது. இங்கே பா, வெயிலில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த தலையை தாண்டி இப்போ வீடியோவில் அது பெருசாக தெரியாது, மேபி தலையை தாண்டி வளர்ந்துருச்சு. ஸோ இன்னும் நல்லா தண்ணி ஊற்றணும். நாங்கள் தண்ணி ஊற்றல, ஏன்னா மழை வரும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மழை வரையில ஏமாற்றி போட்டு. ஸோ பார்ப்போம், வாலியால் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இங்கே மற்ற வாழை, அதுவும் நான் போன வீடியோவில் பயங்கரமாக வந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ இன்னும் நிறைய இலையெல்லாம் வந்திருக்கு, ப்ராப்பராக வந்திருக்கு. அந்த மற்ற வாலியும் விட இங்கால இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக காஞ்சும் போச்சு. அவ்வளோ வெயில் இழுக்க வரும். தண்ணி ஊற்றணும் அம்மா இருகளுக்கு. இங்கே அம்மாவும் இருக்காங்க. அம்மா நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த வெங்காயங்களை பிடுங்குவோம். ஓகே, பெரிய வெங்காயம் என்ன வெங்காயம் இது. ஓய், இங்கே அப்பா வந்திருக்கார் லீவில். இந்த விட்டோம்னு சொன்னால் இனி பழுதாக போயிடும். இதா பெரிய வெங்காயம் நாங்கள் பிடுங்கி இந்த அது சிவப்பு, இந்த அதான் சிவப்பும் பெரிய பெருசாக இந்த சிவப்பும் ரெண்டும் கலந்து தான் வச்சு நாங்கள் வெள்ளை. இங்கே தே வெங்காயமா ஜெர்மன் வெங்காயம் முதல் பிடிங்கினாங்க. நாங்கள் அந்த வெங்காயம் ஸ்ரீலங்கன் வெங்காயம், அந்த குட்டி வெங்காயம் ஸ்ரீலங்கன் வெங்காயம். இதை நீ எல்லாம் பிடுங்க நீ அழிகிறவன் நீ விட்டோம்னா யா நிறைய வந்திருக்கு. தாங்க அப்படி கையில் நான் பிடிக்கிறேன். நாங்கள் எப்போ பார்த்தாலும் மழை இப்படி வந்தோடனே பிடிங்கினா இங்கே வெதருக்கு எல்லாம் ஸ்ரீலங்கா மாதிரி வராது. ஏதோ வர்றதே பெரிய விஷயம். போன முறை மாதிரி மரக்கறிகள் வரையில் என்னென்றால் வெயில் கூட இல்லை. அதை எடுப்போம். இப்படி போடுங்க, உங்களுக்கு போடுமா? நிறைய வந்திருக்கு. இப்படி ஒரு 10 கிலோ கிட்ட இருக்குமே. நான் ஒரு 5 கிலோ 10 கிலோ வராது, ஒரு 5 கிலோ வரும். எல்லாத்தையும் இருக்கு, நம்ம 5 கிலோ எடுத்துக்கலாம். 10 கிலோ வரும் செல்லாம். 10 கிலோ வருமா இது? ஏன் சொல்லுங்க, நாங்கள் சூப்பராக ஆக்கிட்டு வீடியோ போட்டு விடுவோமா? என்ன எவ்வளோ வருதுன்னு நம்ம கடைசியில் போட்டு விடுவோம். ஆனால் இதுக்கு வச்சது 2 கிலோ உண்டாகும். 2 கிலோ வச்சு 10 கிலோ வருதுன்னா லாபம். யா என்னம்மா இந்த முறை ஆசையாக இருக்குது வெங்காயம் போடுங்க. ஏன் நிறைய வந்திருக்குனாலையா? சிவப்பு வெங்காயமும் வச்சு. ஓ, இன்னொரு சிவப்பு நெஞ்சு பயங்கர விலை சிவப்பு வெங்காயம். ஓகே, சில நேரம் 2 ரூபா 3 வெங்காயம் போட்டால் முடியோட நீ வராது, நீ அடுத்த வருஷத்துக்கு தான். என்ன ஒரு நல்ல விஷயம்னா காய்ஸ், நீங்கள் போன வீடியோஸில் போட்டுருந்தீங்கன்னு அட்டையில் நம்ம எப்படி தடுக்கலாம்னு அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருந்தோம். வரையில அதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ. அது அழின்னு உங்கள் பேர் இப்போ ஞாபகம் இல்லை, நிறைய பேர் அழியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோஸில். ஸோ உங்களுடைய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணோம் வரையில அதுக்கப்புறம். ஸோ மேபி வெதரா இல்லையான்னு தெரில, ஆனால் உங்கள் ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ. வெங்காயங்கள் விடுபட்டு போயிட்டா எடுங்க, தோண்டி எடுங்கோ, இல்லைன்னா குருவி எடுத்துடும். தோண்டி பார்க்குற அம்மா எங்கேயாச்சும் இருக்கான்னு இருந்தால் விடுபட்டது முங்காயம். ஓகே, இதை நாங்கள் நாளைக்கு நாளைக்கு ஒரு சமப்படுத்தி விடுவோம். ஓகே, பீட்ரூட்டும் பச்சாச்சு. ஏன்னா பீட்ரூட் வந்து மண்ணை தட்டி விட்டால் கொஞ்சம் கிழங்கு வைக்கலாம். இந்தாங்கப்பா, இதால் போடுங்க. ஸோ கத்திரிக்காய் முதல் முறை நம்ம கார்டனில் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள்,
இந்தாங்க கொடுங்க. ஸோ தெரியுது. வெட்டி விடுமா? நீங்கள் வெட்டி விடுங்க, வாங்க. யாராச்சும் வெட்டி விடுங்க. ஆனால் சின்ன கத்திரிக்காவாக இருக்கு என்ன? ம் என்ன மாமி இது பாருமா இங்கே என்ன மீனுக்கோ அதுக்குள்ள மீனுக்கு பிடுங்க. குட்டியாக இருக்கு. இது ஓகே பிஞ்சு சின்ன இனம் தானே இந்த இது குண்டா இருக்கு. ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மாதிரி முள்ளு இல்லையா இல்லை? பாருங்க இல்லை இந்தால இந்தால இந்த கீழே இருக்கு. இந்த இதை கீழே வெட்டுங்க. குட்டியாக இருக்கு என்ன? இல்லை இல்லை வளைஞ்ச கத்திரிக்காய் அது. ஆனால் பாருங்க காய்ஸ், இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெயில கண்டதுக்கு அப்புறம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இலையில நாங்கள் இங்கே பாருங்க காய்ஸ், 3 வகையான ஸ்டைலில் கத்திரிக்காய் வந்திருக்கு. எங்கே மாய்க்க? எங்கே இருக்கு? இந்த இருக்கு. ஓகே இந்த போட்டாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அகேன் மறுபடியும் தெரியும் இங்கே பின்னாலேயும் இருக்குது, குட்டியாக வருது பாருங்க. ஸோ இப்போ தான் மெல்லமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓகே எல்லாம் ஹெல்த்தியாகவே இருக்குது. காயவும் இல்லை, இலையலறிவும் நல்லாயிருக்கு. இனிமேல் வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே நம்ம இது வந்து குட்டி காடு மாதிரி இந்த ஏரியா. எல்லா வகையான தாவரமும் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் அந்த கத்திரிக்காய் இதுக்குள்ளே நாம் எடுத்துருக்குறோம். பூசணிக்காய் மரம் அந்த இலை தான் பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக வந்துருக்குன்னு. அது சரி இல்லை, இவ்வளோ இலையல் இருக்குது. ஏதாச்சும் காய் வந்துருக்கு. இவ்வளோ இல்லைன்னா மொட்டை தண்ணியும் இந்த தாவரத்தை எடுத்துருமே மாமி. இந்த பூசணிக்காய் அதுவும் இது சாதாரண பூசணிக்காய் இல்லை, பாம்பே பூசணிக்காய்னு அம்மா சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அம்மா கிழங்கு பிடுங்கிட்டா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் அம்மாவுக்கு கொஞ்சம் அவசரம். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால் டக்குன்னு நம்ம எடுத்துடணும். இங்கே பாருங்கள் 1-2 இப்போ வெளியில் தெரியுது. இதுக்குள்ளே நிறையனும் இருக்கும். உடலை கத்திரிக்காய் வச்சுட்டு வர இந்த ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்திருக்கு. இந்த ஏரியாக்கள் எல்லாம் தோண்டிதான் கை ஊட்டி ஆகிடும். நம்ம க்ளவுட்ஸ் அம்மா அப்போ கொண்டு வராங்க, அதில் இருக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்கு. அதை உருண்டுக்கிட்டு போடு. இந்த அம்மா எடுத்துன்னு வந்துட்டா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அம்மா எடுத்துன்னு வந்துட்டா. கிண்டி அதுக்குள்ள போட்டு விடுங்க. கிஸ்ட பின்னால் தான் அம்மா இருக்குது, நீங்கள் அப்படியே போட்டு விடுங்க பின்னால். நீங்கள் அதை விட இல்லை அதை அட நீங்கள் இதே அம்மா பீட்ரூட்டை தோண்டாதீங்க. பீட்ரூட்டை அப்புறம் எடுத்துருத்துறீங்க. நல்ல மண் என்ன இந்த பசலை தானே எல்லாம் பசலை மண். குருவியல் வர்றதுக்கே ஒன்றும் செய்யல. அதுலாம் குறைஞ்சிட்டு பூச்சி புழுக்கள். ஸோ சுவட்ட கிழங்கும் வச்சிருக்கிறோம். இந்த ஏரியாவில் இல்லை, அது அங்கால பாப்பா அதுவும் வந்துருக்குமா? அதுவும் வந்துருக்கலாம், செக் பண்ணணும். நாங்கள் தொங்கலில் இருக்குது பார்ப்போம். அப்போ அங்கே சிவப்பு. ஓகே இங்கே பீன்ஸ் தான் இல்லைங்க. இப்போ தெரியுது. இப்போ ஒவ்வொரு நாளும் பீன்ஸ் வருது நம்ம அண்டே நாங்கள் சமைக்கிறது. ஒன்றும் வாங்க இல்லை. அப்போ லாபம் இந்த நம்ம தோட்டம் சைடு இவ்வளோ தண்ணி செலவழிச்சு இந்த இதுகளெல்லாம் கட்டி என்னது அதான் ஆர்கானிக் ஃபுட், மருந்து இல்லாமல் அதுக்கு நாம் அது சரியா நல்லா இருக்கும். சின்னன் தடி ஒரு நிற்கிது. பரவாயில்ல, 1-2 வந்தாலே ஓகே தானே. நான் இதுக்கு தண்ணி காணாது போல் மஞ்சளாக இருக்குது இந்த பீன்ஸுகள் எல்லாம். தோட்டக்காரரும் போட்டிருந்தேன். அப்போ எங்களுக்கு மட்டும் வரையில. இந்த வந்துட்டு சிவப்புக்கு நாங்கள் வீடியோவில் தெரியுது. இந்த இப்போ தெரியுது வடிவா மேலே வந்திருக்கேன்னு. நீ தோண்டி எடுக்கணும் நீங்கள் அதில். அண்ட் அப்பா இல்லை பீன்ஸ் தாங்கப்பா கையில் வச்சுட்டு. ஓகேயா? ஓகே. ஐயோ ஒன்று விழுந்துருச்சு. எங்கே அந்த ஃபுல்லாக
ஓகே இலையல் வந்துருச்சு. இங்கே அந்த கீழே விழுந்ததையும் எடுக்கணும். எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஐயா ஓகே. என்ன மாதிரி கிழங்கு நிறைய வந்திருக்காமா? அது ஒரு வரைக்கும் பிடுங்கினா சரி, நாளைக்கு நீ மிச்சம். நீ நாளைக்கு அடுத்த கறிக்கு தேவை. அடுத்த நாளைக்கு அடுத்த கறிக்கு அடுத்த நாளைக்கு. நான் இங்கே அம்மா தோண்டிக்கிட்டு நீ எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக இதை கிண்டி எடுக்கணும். ஒன்றா வருது. இந்த ஏரியாலையும் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த எல்லாம் கிழங்கு தான் எடுக்கணும். இன்னும் என்னம்மா சிவப்பு கிழங்கு பார்க்க கிழங்கு பேந்து எடுப்போமே என்ன ஆசையாக இருக்கா? சிவப்பு கிழங்கு இன்றைக்கு மட்டும் பிடிங்கி இருக்கு, நாளைக்கு. ஓகே. இதை பாருங்க, இதுவும் சின்ன காடு மாதிரி இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் தக்காளி என்ன பெரிய பெரிய தக்காளி. என்ன குருவியெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து பறக்குது. இங்கே பாருங்க, இது வந்து இப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த பறவை தெரியுதான்றதில்ல. இந்த இது வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ என்னது பீட்ரூட்டா? முட்டின பீட்ரூட். இதுக்குள்ள ஒன்றும் தெரியாதம்மா. தக்காளி கிழங்கு இதுக்குள்ள ஒன்றும் தெரியாது. நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. தக்காளி என் பழுக்கையில் பழுத்தப்புறம் நம்ம பிடுங்குவோம். நான் இங்கே பெரிய பச்சை மிளகாலாம் வந்திருக்கு. இங்கே பாருங்க இந்த சைஸை. எனக்கு முடியல, இதை அறுத்துட்டு டக்குன்னு வரல இல்லைங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்தா இலைக்கும் அந்த மற்ற கலருக்கும் வித்தியாசமே தெரியல. இது உங்களுக்கு ஸ்ரீலங்கா மிளகா என்ன? மேல் நோக்கி தான் இருக்குது. நிறைய வந்திருக்கண்ணா. பெருசாக வராது. இந்த அளவு தான் அதோட சைஸ். நல்ல உரைப்பா. அதுக்கு பக்கத்துலேயும் ஒன்று சின்னனா வந்துருக்கு. அது அடும்புற குருணி, அடும்புற உரைப்பு. இப்போ தான் காய்க்குது எல்லாம் பார்த்தீங்களா? நான் விட்டமண்டா வெயிலுக்கு காஞ்சிருந்தேன். இங்கே அப்பா வேறு வகையான பீன்ஸ் புரிஞ்சிக்கிட்டு இருக்கார். ஏதாவது கடையில் விற்பாங்க இந்த பீன்ஸை. இதெல்லாம் கிண்டி கிண்டி வச்சுருக்குது. இந்த என்ன குருவியோ குருவியாக தான் இருக்கும். வேறு என்ன இதுக்குள்ளே கிண்டு அடுக்குள்ளே இருந்து பறந்து போகுது. போன வீடியோவில் இந்த தக்காளியெல்லாம் குட்டியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் நல்ல பெருசாக வருது. தக்காளி தான் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காய காணும். 1-2 இதில் நிற்கிதுண்டா. அம்மா அந்த பச்சை மிளகா காட்டுங்களேன். எங்கே அப்படி கொண்டு போகிறீங்க? ஓகே, இந்தா இருக்கு. இந்த இங்கே இருக்கு. ஏயா வீட்டில் தெரியுது. இந்த இதுவுமே தான் சாப்பிட்ட. என்னம்மா கேட்டீங்க? மாதுளம் மரம் தான். இங்கே தான் மாதுளம் மரம் இருக்குது. இது வருமா வராதானா யாருக்குமே தெரியாது. ஜெர்மனியில் யாராச்சும் மாதுளம் மரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் காய் இது வரைக்கும் வந்திருக்கா இல்லையான்னு ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க. பூ வந்துச்சு, பூ மட்டும்தான் வந்துச்சு. காய் லைட்டாக இருந்தது, ஆனால் எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ இல்லை வருமா இல்லையான்னு நீங்கள் போட்டு சொல்லுங்கள். வராட்டிக்கு நாம் இந்த மரத்தை மாற்றி வேறு ஏதாச்சும் வைக்கலாம். ஆனால் வந்துச்சுன்னா அது என்ன சொன்னீங்க? இலை இருக்குல்ல, அதை கூட தேநீருக்குள்ள போட்டு குடிக்கலாமா? உடம்புக்கு நல்லதா? இந்த இலையவா? ஒரு யூடியூபர் போட்டிருந்தவர். அது உண்மை பையோ தெரியல, ஆனால் போட்டிருந்தவர் வீடியோவில். அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. தேடி பார்க்கணும் இருக்கா. நான் இங்கே நிறைய வந்திருக்கேன்னு பச்சை மிளகாய் இந்த முறை நல்லா வந்திருக்கு. நாங்கள் அவிச்சும் காய விடலாம். வெயில் எல்லோ. கையில் காட்டுங்க. நிறைய வாரம் இல்லைங்க, காட்டுங்க. அங்கே போடுங்க. அந்த சுலாகில் போட்டிங்கன்னா போடும். இந்த சின்ன எங்கிற சுரக்கா நிறைய வந்துட்டு. போன முறை காய் இல்லை பூ வருதுன்னு சொல்லியிருந்தோம். இனி காய் வந்திருக்குன்னு அம்மா சொன்னா. இங்கே கொஞ்சம் போகிற புகாட்டுறேன். தேடுறாங்க. இந்தா இங்கே இருங்க. இந்த இப்போ தெரியுது வருது. இங்கே வந்து இருக்கு. இங்கே கணக்க வந்திருக்கு. இந்த இதில் தொங்குறியா? இந்த இதில் பரவாயில்ல. இங்கே 3 காய் கிட்ட எடுங்க. 4 காய் கிட்ட இது எப்படிங்கப்பா பாப்போம். இது வந்துச்சுன்னா பச்சை மிளகா அப்படிங்குவோம். லக்கி. நான் ஆல்ரெடி காட்டினேன் அந்த பச்சி மிளகா. அம்மா
விரும்பி கூப்பிடுவோம், அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம் பச்சி மிளகான்னு. ஆனால் இது வரைக்கும் பச்சி சுட்டு தரையில் சுடுவாங்க. இப்போ நேரம் இல்லாமல் இருக்குது. நேரம் இல்லையா? அப்போ பச்சி மிளகான்னு சொல்லாதீங்க, டைம் இல்லாமல் இருக்குது. நானே மறந்து கிடக்கிறேன் பச்சியை. சுஃபி இல்லை இந்த முறை அறுவடை. ஆனால் இதுக்கு சைஸ் காணாது பச்சி செய்யணும். சுஃபி காணும். இங்கே பாருங்க, எங்கள் இட்டாலி தக்காளியை அம்மா தண்ணி விட்டாமல் விட்டுட்டாங்க. என்றால் தண்ணி வரும்னு மழை வரும்னு அம்மா நம்பி இருந்து வாங்கலாம். தக்காளி எப்படிங்கம்மா பழுத்துட்டு பழுத்துட்டா? இல்லை இன்னும் கொஞ்சம் பழக்க விடுவோமா? தெரியாது, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். கொஞ்சம் பழக்க விட்டுட்டு போடுங்க. ஆனால் பார்க்க பாவமாக இருக்கு. தண்ணி ஊட்டல நீங்கள்? இல்லை ஊற்றி விடுவோம். செட்டு போச்சு, நீ தண்ணி கொடுத்த என்ன? அதான் காய்ஸ், இந்த சிக்கனமாக ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடாது. மழை வரும் பார்த்துக்கிட்டு தண்ணி எங்கேயாச்சும் டேங்கில் இருந்துச்சுன்னா ஊட்டி விடுங்க. எங்களுக்கு எப்படி தாகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த தாவரங்களுக்கும் வெயில் டைமில் தாகமாக தான் இருக்கும். நீங்கள் ஊட்டணும், இல்லாட்டி ஒன்றும் வராது. ஓகே மாமி, நெக்ஸ்ட் டைம் ஊட்டணுமா? ஓகே. பீட்ரூட் மெல்லமாக போடுங்க, காட்டுங்க. என்னது குட்டியாக இருக்குது? போன முறை நல்ல பெருசால வந்துச்சு. என்னது வர வர எல்லாம் சைஸ்கள் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு. வெயில்கள் தான் நிறைய வெயில்கள். இதெல்லாம் ஓகே. அங்கே சின்ன டொமாட்டோ, செரி டொமாட்டோ. செரி டொமாட்டோண்ணா? இதுக்குள்ளே எங்கே செரி டொமாட்டோ வச்சுருக்கிறோம்? இங்கே நில்லுங்க பார்ப்போம். இல்லைம்மா சும்மா சாப்பிடலாம். ஆனால் இங்கே ஒளிஞ்சு கிடக்குது வாழை மரத்தில் தெரியல. இது அங்கேயும் சின்ன அந்த சடைச்சி வளர்ந்துருக்கல்லோ, அதுவும் சின்ன டொமாட்டோ தான். நிறைய வரும்னு நினைக்கிறேன். யா அந்த ஓகே. இது அப்படி சாப்பிடுவோம் பச்சையா. இனி நாங்கள் இந்த வெங்காயத்தை ஓகே காய்ஸ், பாருங்கள் இன்றைக்கி பெரிய அறுவடை. வெங்காயம் மொட்டமாக எடுத்துருக்குறோம். இந்த இது நாளைக்கு நாளைக்கும் காணும். இது கிழங்கு எவ்வளோ வந்துருக்கு? ஒரு மாதத்துக்கு காணும். இல்லை மிளகாய் சொன்னேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். என்ன சொன்னீங்க? நீங்களும் இப்படி சின்ன சின்ன தோட்டம் செய்து அண்டண்டைக்கு தேவையான மிளகறிகள் இருக்குது தானே, அதில் பிடுங்கி சமைக்கலாம். இந்த சந்தோஷமாக இருக்குது. முடிய வெளில காடினுக்கு விரைக்கல. அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கு வெளிநாட்டில் கார்டன் செய்கிறவங்களுக்கு அது மட்டும்தான் சந்தோஷம். இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமான மெயின்டெனன்ஸ். அப்போ தண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் வடிவா நானும் இப்போ 2-3 வாளி எடுத்துன்னு ஊட்டணும். வாழைக்கும் 2-3 வாளின்னு ஊட்டணும். நான் முடிக்கிறேன் காய்ஸ் இந்த டேங்க். அம்மா ஊட்டாட்டிக்கு நான் தண்ணி ஊட்டுறேன். நீங்கள் என்னம்மா அப்போ இது தெரியாது என்ன, அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் தண்ணியை செய்கிறேன்னா கஷ்டம் தான். ஏன் ஆனால் வேலையை விட்டுட்டு வரணும். ஆனால் அப்போ கஷ்டம். ஓகே காய்ஸ், நாம் என்னம்மா வீடியோ முடிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் என்ன விடுறீங்கல்ல? இங்கே அம்மா அத்திக்காயை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அம்மா எவ்வளோ காயப்போ இந்த முறை என்ன கடவுளே. இது நல்ல சாமான. ஆனால் இது யாரும் விரும்பி சாப்பிட மாட்டோமே அம்மா. என்ன நான் விரும்பி சாப்பிட மாட்டோமா? ஓ, நீங்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்க. இது இனிக்காதே. இது இனிக்குமா? சரி பார்ப்போம். சரி ஓகே காய்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கார்டன் வீடியோஸ் நிறைய பேர் இந்த சீசனுக்கு தான் நிறைய பேர் போடுறது. ஸோ நாமளும் கண்டிப்பாக போடுவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய், டேக் கேர். நம்ம பாய் பாய் பாய்.